எல்லா பதிலும் உடனே வராது. நாம் ஏதாவது கேட்கும் போது அதற்கான விளக்கம் உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்ம வேகத்தில் ஓடாது. சில விஷயங்களுக்கு நேரம் தேவைப்படும். ஒரு கேள்விக்கு இன்று பதில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் அது பதில் இல்லாதது என்று அர்த்தமில்லை. சில நேரம் அனுபவம்தான் பதில் சொல்லும். சில நேரம் காலம்தான் உண்மையை காட்டும். நாம் அவசரப்படும் போது முடிவு விரைவாக வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் வாழ்க்கை நம்மை மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. காத்திருக்கும் அந்த நேரம் நம்மை யோசிக்க வைக்கிறது, பொறுமையை வளர்க்கிறது, மனதை அமைதியாக்குகிறது. அதனால் உடனே பதில் கிடைக்கவில்லை என்றால் மனம் உடைய வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான விளக்கம் வரும். வாழ்க்கை அவசரமாக இல்லை, அது சரியான முறையில்தான் வேலை செய்கிறது. இன்றைய வசனம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. வாழ்க்கையில் நாம் பல சிரமங்களை சந்தித்திருக்கிறோம். நம்மால் போர் போட முடியாத நேரங்கள் வரும். அந்த நேரத்தில் நம்மை பதட்டப்படுத்தக்கூடிய உணர்வு, பயம், கவலை எல்லாம் உண்டு. ஆனால் தேவன் உங்களுக்காக போராடுவார் என்று நினைத்தால் மனம் அமைதியாக இருக்கும். நாம் உடனடி முடிவை எடுத்தால் அது தவறு நடக்கலாம். ஆனால் காத்திருப்பது, நம்பிக்கையை வைக்கும்போது தேவன் வேலை செய்யும் நேரம் வரும். அமைதியாக இருக்கும்போது நம்முள் நம்பிக்கை வளர்கிறது, பொறுமை வளர்கிறது, மனம் தெளிவாகிறது. தேவன் நம்மால் கையெழுத்து போட முடியாத விஷயங்களை கையாள்கிறார். எனவே சிரமம் வந்தாலும் பயப்படாதீர்கள். தேவன் உங்களுக்காக போராடுகிறார். நீங்கள் அமைதியாயிருங்கள். எல்லாம் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். காத்திருக்கும் நேரம் குழப்பமாக இருக்கும். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருக்கும்போது மனம் அமைதியாக இருக்காது. எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் தெளிவு இருக்காது. அதுதான் அந்த குழப்பம். நாம் ஒரு முடிவுக்காக காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நீளமாக தோன்றும். இது நடக்குமா இல்லையா என்ற கேள்வி உள்ளுக்குள் சுழலும். சில நேரம் நம்பிக்கை உயர்ந்து சில நேரம் குறையும். ஆனால் அந்த குழப்பமான காலம் வீணாகாது. அது நம்மை யோசிக்க வைக்கிறது, நம்மை மெதுவாக பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை ஏற்க கற்றுக் கொடுக்கிறது. காத்திருப்பது எளிதல்ல, ஆனாலும் அந்த நேரம் நம்மை உருவாக்கும். ஒரு குழப்பமான பகுதி. குழப்பம் இருந்தாலும் அந்த பயணம் நம்மை வளர்த்து கொண்டே இருக்கும். அமைதி என்றால் வெறுமை அல்ல. வெளியே எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றலாம், ஆனால் எதுவும் இல்லை என்று அர்த்தமில்லை. சில மாற்றங்கள் மெதுவாக நம்மால் கவனிக்க முடியாத அளவுக்கு அமைதியாக நடக்கிறது. நாம் பேசலாம், இருக்கும் ஒரு நேரம் இருக்கலாம், பதில் வராத ஒரு காலம் இருக்கலாம். ஆனால் அந்த அமைதியில் யோசனை வளரலாம், மனம் தெளிவாகலாம், ஒரு புதிய புரிதல் உருவாகலாம். வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் கூட சில நேரம் அமைதியான நாட்களில்தான் உருவாகிறது. சத்தம் இல்லாததால் முன்னேற்றம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால் அமைதி வந்தால் பயப்பட வேண்டாம். அது வெறுமை அல்ல, அது தயார் செய்யும் ஒரு நிலை. சில நேரம் அந்த அமைதியே நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நேரம் நம்மை வடிவமைக்கிறது. நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முள் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. அது உடனே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மெதுவாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். சில சிரமங்கள் நம்மை பொறுமையுடன் இருக்க கற்றுக் கொடுக்கிறது. சில தோல்விகள் நம்மை மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கிறது. சில காத்திருப்புகள் நம்மை அமைதியாக யோசிக்க கற்றுக் கொடுக்கிறது.
நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதனோடு சேர்ந்து நம்முடைய சிந்தனை, மன வலிமை, புரிதல் எல்லாம் வளர்கிறது. நாம் கடந்த வருடத்தில் இருந்த மனிதர் இன்று இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம். அதனால் எந்த காலத்தையும் குறைத்து மதிக்க வேண்டாம். நல்ல நேரமோ கஷ்டமான நேரமோ எல்லாம் சேர்ந்துதான் நன்மை உருவாகிறது. நேரம் மெதுவாக நம்மை வடிவமைத்து கொண்டே இருக்கிறது. பொறுமை ஒரு சக்தி. அது வெளியில் தெரியாத ஒரு வலிமை. உடனே பதில் கிடைக்காத போது அமைதியாக காத்திருக்க முடிவு எல்லாராலும் முடியாது. அதற்குள் ஒரு தைரியம் வேண்டும். பொறுமை என்பது சும்மா காத்திருப்பது அல்ல, அது நம்பிக்கையுடன் காத்திருப்பது. நடக்க வேண்டியது நடக்கும் என்ற நிச்சயத்துடன் மனதை அமைதியாக வைத்திருப்பது. சில நேரம் நாம் அவசரமாக முடிவு எடுத்தால் தவறு நடக்கலாம். ஆனால் பொறுமை நம்மை சரியான நேரத்தை காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. அது நம்மை ஆழமாக யோசிக்க வைக்கிறது. பொறுமை பலவீனம் இல்லை, அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வலிமை. வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பல நேரம் பொறுமை உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் பொறுமையை குறித்து மதிக்காதீர்கள். அது உண்மையான ஒரு பெரிய சக்தி. சில பதில்கள் அனுபவமாக வரும். எல்லா கேள்விக்கும் வார்த்தைகளில் விளக்கம் கிடைக்காது. சில உண்மைகள் வாழ்க்கையை வாழ்ந்த பிறகே புரியும். நாம் ஏன் ஒரு பாதையில் நடந்தோம் என்று அந்த நேரத்தில் இன்று புரியாதது நாளை தெளிவாகலாம். சில விஷயங்கள் நடக்கும்போது அதற்கான காரணம் உடனே புரியாது. நாம் குழப்பம் அடைவோம். ஏன் இது நடந்தது என்று கேட்போம். சில நேரம் அமைதியே பெரிய பதில். நாம் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் உடனே விளக்கம் வராது. உடனே வார்த்தைகளில் விளக்கம் வராது. சில நேரம் வாழ்க்கையில் பதில் சொல்லலாம், அமைதியாக இருக்கும். அந்த அமைதி நம்மை பதற்றப்படுத்தலாம். ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதியில் கூட ஒரு செயல்முறை நடந்து கொண்டிருக்கலாம். நம்மால் பார்க்க முடியாத மாற்றங்கள் மெதுவாக உருவாகி கொண்டிருக்கலாம். சத்தம் இல்லாததால் முன்னேற்றம் இல்லை என்று சொல்ல முடியாது. விதை மண்ணுக்குள் இருக்கும்போது வெளியே எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளே வளர்ச்சி நடக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையிலும் சில நேரம் அமைதியே பெரிய பதில். அது காத்திரு, நம்பிக்கை வை, நேரம் வரட்டும் என்று சொல்லி ஒரு மௌன செய்தி. என் வாழ்க்கையிலும் ஒரு காலம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பதில் தேடினேன். ஏன் தாமதம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் வெளியில் எதுவும் மாறவில்லை. எல்லாம் அமைதியாக இருந்தது போல் தோன்றியது. ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கும்போது தான் புரிந்தது. அந்த காலம் என்னை பொறுமையிலும் நம்பிக்கையிலும் வளர்த்தது. அந்த அமைதி மறுப்பு அல்ல, அது ஒரு தயார் செய்யும் நேரம். இன்று நாம் அனுபவிக்கும் ஆசீர்வாதம் அந்த அமைதியான காத்திருப்பின் பிறகுதான் வந்தது. அதனால் நாம் கற்றுக்கொண்டது, சில நேரம் அமைதியே பெரிய பதில். அது நம்மை உடைக்க அல்ல, உருவாக்க. ஜெபம். அன்பான தேவனே, பதில் இல்லாமல் காத்திருக்கிற எல்லா இதயங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உடனே பதில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அமைதியில் கூட நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். காத்திருப்பதால் சோர்ந்து போன மனங்களுக்கு ஆறுதல் தரும். புரியாத காலத்தில் பொறுமை தாரும். அமைதியான நாட்களில் நம்பிக்கை குறையாமல் காக்கும். நாங்கள் அவசரப்படாமல் நேரத்தை நம்பி காத்திருக்க கற்றுக் கொடுக்கும். சில நேரம் அமைதியே பெரிய பதில் என்பதை எங்கள் வாழ்க்கையில் உணர செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பதில் இல்லாத காலத்தில் பயப்படாதீர்கள். அமைதியில் கூட ஒரு வேலை நடக்கிறது. இன்று புரியாதது நாளை தெளிவாகும். சில நேரம் அமைதியே பெரிய பதில். நம்பிக்கை விடாதீர்கள்.